எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் என் சேவைக்கு உதவவில்லையே. பாருங்களேன், எனக்கு இந்த தாட் சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அதாவது உங்களுக்கே தெரியும், நான் யூடியூப் ஸ்பேஸில் 7 வருஷமாக இருக்கேன். இன்றைய நிலவரத்தில் 72,300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது 68,000 அந்த மாதிரி இருந்தது. அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் இவ்வளோதான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது இன்னுமா நீங்கள் அந்த சில்வர் பட்டன் வாங்கலை அப்படின்னு. சில்வர் பட்டன் வாங்கணும்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இப்போ ஒரு நாளுக்கு 1, 2, 3 இப்படி தான் சப்ஸ்கிரைபர் கூடுறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வெளியேறியும் போகிறாங்க. ஓகேவா? அது அப்படி கொஞ்சம் ஸ்டெடியாக அப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த இனி வரக்கூடிய 28,000க்கு இனி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்போது இந்த சந்தேகம் வருது, நம்ம பண்ணுறது இறை சேவை, இறைவனுக்காகவும் பண்ணுறோம். அப்போ அவர் என்ன ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாரா? 7 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அட்டாக் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம கேப்பே எடுக்கலை. ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் பரமாத்மாவோட உதவி கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் அப்படி தான் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எனக்கு அதில் 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்போனா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அதில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதில் போட்ட என்ன போல் வாழ்வு வீடியோவுக்கு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி நான் ஜோஷில் உங்களை பார்த்தேன், கேட்டேன், பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்ததில்லை. கமெண்ட்டே வந்ததில்லை. கூப்பிட்டது கூட இல்லை, கமெண்ட்டும் வந்ததில்லை. அப்போ என்ன பிளாட்ஃபார்ம் அது அப்படின்னு எனக்கு இப்போவும் தோணுது. சிங்காரின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் எப்படின்னா, நம்மளோட ஒரு வீடியோவும், எல்லா வீடியோ இல்லை, சில வீடியோக்கள் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அது சிங்காரியில் நடந்திருக்கு. அதுலேயும் நான் சிங்காரியில் உங்களோட வீடியோ பார்த்தேன், பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு கால் வந்ததில்லை, கமெண்ட்டும் வந்ததில்லை. அப்போ ஜோஷ் சிங்காரின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வீடியோ பார்க்குற உங்களுக்கே இப்படிலாம் இருக்க ஆப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்படிப்பட்ட ஆப்பாக தான் அது இருக்குது. ஓகே, எங்கே நமக்கு ப்ராப்ளம் தேவையில்லையோ அங்கே பயங்கர ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ சக்க போடுது. அதனால் அதாவது ஆத்மாவுக்கு டச் ஆயிருக்கா அப்படின்னு தோணுது. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது. அதான் உண்மை. ஆனால் அதில் டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் ஒரே ஒரு வீடியோ 50,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. சில வீடியோக்கள் 10,000 அந்த மாதிரி வியூஸ்க்கு போயிருக்கு. அதுலேயும் எனக்கு ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்படுற மாதிரி வியூஸோ இல்லை நான் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் காலோ வந்ததில்லை. ஷேர் சாட்டும் அப்படி தான் இருக்குது. மோஜுன்ற ஒரு ஆப் 38,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் வியூஸ் பார்த்தீங்கன்னா 1000 கீழே தான் வரும். அப்போ இறைவன் ரியலாகவே உதவி தான் செய்கிறாரா, இல்லை நம்மளை கண்டுக்கிறதே இல்லையா, நம்ம சேவையை ஒரு சேவையாகவே பொருட்டாக்குறது இல்லையா? கண்டுக்கிறது எனக்கு அப்படி தோணி இருக்கு. நம்மளும் மனிதர்கள் தானே, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். சரி, ஏதாவது ஒரு முயற்சி பண்ண அதுக்கு ஒரு பலன் ஒன்றும் இல்லை. பலனே இல்லாமல் சும்மா பைத்தியக்காரத்தனமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதுல என்ன லாபம்? இந்த கேள்வி எனக்கு வந்தது. இதில் பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்தார். உங்களுக்கு இப்படிலாம் தோணுதில்லை, சேவை பண்ணுறதுக்கு உதவி கிடைக்கல, பரமாத்மா பார்த்துட்ருக்காரா, வேடிக்கை பார்க்குறாரா, ஒன்றுமே பண்ணுறது இல்லையா? இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம மனசில் வர்ற குமரல்கள் இறைவனுக்கு சொன்னது அவருக்கு கேட்டிருக்கு. அது வானிலை பதிலாக சொல்கிறார். அப்படின்னா என்ன, நம்ம மனக்குமரல்கள் அவருக்கு போயிருக்கு. ரைட்டு, இவன் 7 வருஷமாக பண்ணுறான், ஏதோ பண்ணி பார்க்குறான், என்னென்னோ முயற்சி பண்ணுறான், பல பேருக்கு போகணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணுறான், ஆனால் நினச்ச அளவுக்கு போகலன்ற ஃபீலிங் இருக்குன்றது பரமாத்மாவுக்கு தெரியுது. அதுக்கு அட்ரஸ் பண்ணுறார் வானிலை. இது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா, அவர் காதில் ஊந்துக்குது, நம்ம பண்ணுறது அவருக்கு தெரியுது. ஓகே, டெய்லி நம்ம வீடியோ கண்டென்ட்லாம் சொல்லி தான் வாங்கி போட்டுட்ருக்கோம், அது வேறு விஷயம். நமக்கு ரிசல்ட்டுன்னு எப்போ வரும்? நமக்கு ஒரே சந்தோஷம் இல்லை, நம்ம பண்ணுறதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஓகேவா? நமக்கு நிறைய ஆத்மாக்கள் இதை நாலேஜ் எடுத்துருக்கணும், நிறைய பேர் இது கேட்டிருக்கணும், நிறைய பேருக்கு இது நியூஸ் போகணும். இதுதான் நமக்கு சக்ஸஸ். கரெக்டாக எங்கே சக்ஸஸ்ன்னு சொல்கிறோமோ அங்கே மக்கள் நம்மளை கூப்பிட்றது கிடையாது. கூப்பிட்றாங்கன்னு சொல்கிற யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா வேலை விட்டு என்றவங்க தான் பார்க்குறாங்க. இது கொஞ்சம் வலிக்குது. இப்போ பரமாத்மா சொல்கிறாரு, இது நீ உள் சேவைன்னு அப்படி நினைக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணுது. ஆக்சுவலாக இது என்னுடைய சேவை, இது இறைவனோட சேவை.
அதனால் எனக்கு தெரியும் அது எப்போ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணும், ஸ்லோவாக கொண்டு போகணும். அதனால் நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, ஐ எம் அவேர் ஆஃப் இட் அப்படின்றாரு. அதுதான் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது பாருங்களேன். நான் பார்க்க வேண்டிய, நான் பாசிட்டிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம், இதுக்கு உதவிக்கு ஆத்மாக்கள் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க அக்கறை காட்டுறாங்க. ஒரு தம்பி வந்து பல வருஷமாக அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் காசு கட்டிகிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன? இந்த சேவை நடக்கணும்னு அவருக்கு தோன்றதுனால தானே கொடுக்குறாரு. அப்படி மாதம் அவனுக்கு தோணுது, மாதம் கொடுக்குறாருல்ல. அதே மாதிரி என்ன போல் வாழ்வு பிடிச்சதுனால தானே ஒரு டீம் வந்து சேலத்தில் அனிமேட்டட் வெர்ஷன் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. என்ன போல் வாழ்வு நல்லா இருக்குன்றதுனால தான் 9 லாங்குவேஜில் ஒரு தம்பி அதை எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், சிலோனு, மலாய், டச்சுன்னு சொல்லிட்டு 9 லாங்குவேஜில் பண்ணுறாரு. அவரும் டெய்லி பண்ணுறாரு. அப்படின்னு என்ன? அது இன்ஸ்பயர் பண்ணுறதுனால தானே பண்ணுறாங்க. அந்த 9 லாங்குவேஜில் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு வந்து ஒரு டீம் பண்ணுது. 2 பேர் 3 பேர் கொண்ட டீம் பண்ணுறாங்க. அது டெய்லி பண்ணுறாங்களா? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு எந்திசியேஷன் கிடைக்குதில்ல, அவங்களுக்கு ஏதோ திருப்தி கிடைக்குதில்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்குதில்ல, பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறோம். இப்போ பாட்காஸ்ட் ஆகா ஓகம் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க டெய்லி பண்ணுறாங்கல்ல. அவர் தம்ப்நெயில் பண்ணி கொடுக்குற தம்பி, அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தம்ப்நெயில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவரும் பண்ணுறாருல்ல. வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க 7 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க, 7 வருஷமாக பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. இதெல்லாம் அதில் பாசிட்டிவான விஷயங்கள். நான் என் பர்சனலாக நினைக்கிறது, ஏன் வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது ஏன் அப்படின்னு நினைக்கிற காரணம் என்னென்னா, நான் வந்து தினசரி அமிர்த வேலை நினைவு பண்ணணும், அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நான் யூடியூப் வீடியோ போட்டதுனால, அது ஒரு கடமையாக போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வியூஸ் கம்மியாக இருக்கலாம். இப்போ அப்படி நான் நினைக்கிறது இல்லை. இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் அது போகணும், நிறைய பேருக்கு போகணும்னு நினச்சி தான் போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இது வரங்களா, எல்லா சேஞ்சும் டக்குன்னு வந்துடுங்க. இப்போ பாருங்களா, நான் வந்து ஜோஷில் 1.8 மில்லியன்லாம் வரும்னு நினச்சி கூட பார்த்துல. அது எப்படி வந்துச்சு அதில்? அந்த மாதிரி இப்போ பாருங்களா, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோ 50,000 மேலே வியூ போகும்னு நினைக்கவே இல்லை, அது போயிடுச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி மேஜிக் எல்லாத்துலேயும் நடக்கும்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் மியூசிக் போடுங்க 1 மில்லியன் வியூலாம் வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. எனக்கு மேக்ஸிமம் 3000 வியூஸ் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோக்கு, அதாவது ஷார்ட்ஸுக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லை 10,000 கூட வந்திருக்கு. ஓகே, 10,000 கூட வந்திருக்கு. சில வியூஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு பிடிச்ச காட்டுத்தீ மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும்ல, நல்லா போகும்ல, அந்த நாட்கள் வரும்ல, நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, இது என்னுடைய சேவை, உங்களதுன்னு எடுத்து நமக்கு அந்த ப்ரெஷரை தாங்கிக்காதீங்க, உங்கள் தலையில் வச்சுக்காதீங்க, ஜாலியாக இருங்க, கூலாக இருங்க, எனக்கு தெரியும் எப்போ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எனக்கு வந்து ஆறுதல் தருது. நம்ம பயணத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுறோம் ஒரு உட்பட, கமெண்ட் செக்ஷனில் போடுறது வந்து நமக்கு ஊக்கம் உற்சாகம் தருது. பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. டெய்லி வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து இந்த கேள்விகள் கூட நிறைய புதுசாக கேட்குறதுனாலையும் அதை நம்மளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுனால யூடியூப் வீடியோவாக நம்ம போடுறோம். ஓகே, ஒரு தகவல். இப்போ பாருங்களேன், சில தினங்களாக நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் ஒரு போர்ஷன் இன்ட்ரோன்னு ஒரு வீடியோ போடுறோம், கடைசி முடிக்கும் போது ஒரு வீடியோ போடுறோம், இப்போ நெடுவில் கூட ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் ஒரு கருத்து கூட நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதாவது சில ஆத்மாக்கள் சொன்ன முன்னாடி இருந்த வீடியோவில் ஃப்ரண்ட்ஸ்ட்டில் வரக்கூடிய மியூசிக் நல்லா இல்லை, கொஞ்சம் அது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அதை மாற்றினா நல்லாயிருக்கும்னு எனக்கு 4-5 கமெண்ட் வந்தது. ஸோ அதுதான் நான் மாற்றிருக்கேன். இப்போது இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இது பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இடையில இந்த முன்னாடி போடுறது பின்னாடி போடுறதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. காலப்போக்கில் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது மாற்றணும் அப்படின்னு தோணுது. நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.